சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நம்ம எப்படி சந்தோஷமா, மனநிறைவா இருக்கலாம் அப்படிங்கறதுக்கான பதிவு தான் இது. ஸோ ரோட் சைட் ஷாப்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மெயின் காய்கறி மார்க்கெட்லேருந்து வந்து, அவங்க வந்து வேணுங்கிற காய்கறி எல்லாம் எவ்வளோ லாபம் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ரீசென்ட்டா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள நான் வாங்குனேன். ஸோ அவங்க கிட்ட வாங்கிட்டே இருக்கும்போது நான் கேட்டேன், "அக்கா இந்த மாதிரி ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, "கண்டிப்பா பண்ணுவோம்க்கா. எங்க இருக்கு வீடுன்னு?" கேட்டாங்க. நான் இந்த மாரி வீடு விவரத்த சொன்னேன். சொன்னோனே, "கண்டிப்பா பண்றேன்க்கா. பக்கத்து தெரு தான் எனக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நடந்து வர தூரம் கிடையாது. ஆனா, வண்டியில வந்து எங்க வீட்டுக்கு குடுக்க முடியும். ஸோ அந்த அளவு தூரம்னோனே, "சரிங்க்கா பண்றேன்." அப்படின்னாங்க. நான் எதனால ஹோம் டெலிவரி கேட்டேன் அப்படின்னா, எங்க அம்மா வந்துட்டு இங்க வேலைக்கு காலையில போனாங்க அப்படின்னா, எங்க வீட்ல எல்லாருமே போயிட்டு சிட்டிக்கு போயிட்டு வரக்கே வந்துட்டு டைம் ஆயிடும். ஸோ நைட் 8, 8:30 ஆயிடுங்கிறக்காக, இவங்க ஒழுங்கா வந்து காய்கறி எல்லாம் சாப்பிடுறது இல்லைங்கிறக்காக நான் அந்த பிளான் பண்ணேன். ஸோ அந்த மாரி அந்த அக்கா கிட்ட சொன்னோனே, அவங்க சொன்னாங்க, "கண்டிப்பா பண்றோம்க்கா" அப்படின்னாங்க. நான் கேட்டேன், "என்னங்க்கா சார்ஜஸ் வரும்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவங்க சொன்னாங்க, "அக்கா இதுல என்ன இருக்குங்க்கா, அம்மாக்கு தானே நாங்க சனிக்கிழமையோ, ஞாயித்துக்கிழமையோ சாப்பாட்டுக்கு வருவோம். அப்போ வரும்போது நான் அவங்களுக்கு குடுத்துட்டு போயிடுறேன். அம்மா எப்ப வீட்ல இருப்பாங்கன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது தட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜென்யூனா அவங்க பார்க்கறதுலயும், அவங்க பேச்சு வழக்குலயும், அவங்க செய்ற வியாபாரத்திலயுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க நெனச்சிருந்தா காசு வாங்கியிருக்கலாம். பெட்ரோல் செலவுக்காவது அவங்க வாங்கியிருக்கலாம். ரூ. 30 ரூ. 50 வாங்கியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பரவால்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஜென்யூனிட்டி தான் வந்துட்டு ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம். மோர் தென் ஒரு ஹியூமன்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எதிர்பார்க்காத எதார்த்தமான ஒரு அன்பு கண்டிப்பா எல்லாருமே ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணுங்க.